Happy New Year 2024, my dear friends. I would like to give a small New Year message through the words of Mother Teresa. These words have really inspired me. I am sure these will be inspiring you too. Mother Teresa always wanted people to be cheerful. Cheerfulness is a sign of a generous, unmortified person who, forgetting all things, even oneself, tries to please his or her God in all she does for souls. Cheerfulness is often a cloak or cover which hides a life of sacrifice and a continual union with God. மகிழ்ச்சி என்பது தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு நபரின் அடையாளமாகும். அவர் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றார். தன்னையும் கூட ஆன்மாக்களுக்காக ஒருவர் செய்யும் எல்லாவற்றிலும் தனது கடவுளை பிரியப்படுத்த அவர் முயற்சிக்கின்றார். மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் தியாக வாழ்வையும் கடவுளோடான தொடர்ச்சியான ஐக்கியத்தையும் கொண்ட ஒரு ஆடை என்று மகிழ்ச்சியை பற்றி அன்னை தெரேசா அவர்கள் வர்ணிக்கின்றார்கள். மதர் தெரேசா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்திலே கம் பி மை லைட் என்ற புத்தகத்திலே சில அருமையான வாசகங்களை நம்மை மகிழ்ச்சிப்படுத்த, நமக்கு நல்வாழ்வு கொடுக்க, நமது வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட திசையிலே, கடவுளுக்கான திசையிலே செல்வதற்கு அருமையான வார்த்தைகளை தந்திருக்கின்றார். If you judge people, you have no time to love them. மற்றவர்களை நாம் தீர்ப்பிட்டு கொண்டிருந்தால் நம்மை அவர்களை அன்பு செய்வதற்கான நேரம் நமக்கு இருக்காது. எப்பொழுதும் நாம் குறை சொல்லிக்கொண்டே இருப்போம், தீர்ப்பிட்டு கொண்டே இருப்போம். முதலிலே நாம கூட வாழ முடியாது. இன்னொன்றை சொல்லுகின்றார், not all of us can do great things, but we can do small things with great love. மிக மிக அருமையான வார்த்தைகள். எல்லாருமே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த நினைக்கின்றோம். ஆனால் மிகச்சிறிய காரியங்களை மிகுந்த அன்புடன் நாம் செய்கின்ற பொழுது அது நமக்கு மிகுந்த மன நிறைவை தரும் என்பது அவர்களுடைய அருமையான சொற்றொடர்கள். அது உண்மையிலேயே நமக்கு நிறைவை தருகின்ற வசனங்களாக இருக்கின்றன. பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல் என்று சொல்லுகிறார். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாம் புன்னகையோடு இருக்கின்ற பொழுது அங்கே அமைதி தவழ்கிறது, நமது உள்ளத்திலே அமைதி தவழ்கிறது. அந்த அமைதியை பிறருக்கு வெளிக்காட்டுவதற்கான ஒரு அருமையான சாதனமாக இந்த ஸ்மைல், புன்னகை என்பது அமைகின்றது. I am not sure exactly what heaven will be like, but I know that when we die and it comes time for God to judge us, He will not ask, how many good things have you done in your life? Rather, He will ask, how much love did you put into what you did? அதாவது எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்து முடித்து இங்கே வந்தீர்கள் என்று கடவுள் கடைசி காலத்தில் கேட்கப் போவதில்லை. மாறாக நீங்கள் செய்த எல்லா செயல்பாடுகளிலும் எத்தகைய அன்பை கொடுத்தீர்கள், எவ்வளவு ஆழமான அன்பை கொடுத்து எந்த ஒரு செய்கையும் நீங்கள் செய்தீர்கள், நிறைவை கண்டீர்கள் என்பதைத்தான் இறைவன் அந்த நீதி தீர்ப்பின் போது கேட்பார் என்ற அருமையான வசனங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். Yesterday is gone, tomorrow has not yet come, we have only today, let us begin. மிக மிக பொருத்தமான வார்த்தைகள் இந்த புது வருடத்தை தொடங்குவதற்கு. நேற்று போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை, எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே மூலதனம் த ப்ரெசன்ட் லைஃப், இந்த நிகழ்கால வாழ்வு. லெட் அஸ் பிகின் என்று சொல்லுகிறார். இதை நல்ல முறையில் ஆரம்பிப்போம் என்று சொல்லுகிறார். எவ்ரி டைம் யூ ஸ்மைல் அட் சம்ஒன், இட் இஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் லவ், எ கிஃப்ட் டு தட் பர்சன், எ பியூட்டிஃபுல் திங். இந்த புன்னகையை அவர் மிகவும் விரும்புகின்றார். மதர் தெரேசா அவர்கள் எப்பொழுதுமே நாம் எல்லாரும் புன்னகைத்து வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு கொடை, அது மிகப்பெரிய கொடை. அதை நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய ஒரு கொடை என்பதை எப்பொழுதுமே தன்னுடைய பேச்சுகளிலே அவர் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். So every time you smile at a person, it is an action of love, a gift to that person, a beautiful thing.
இன்னொன்றை சொல்லுகின்றார், do not think that love in order to be genuine has to be extraordinary. What we need is to love without getting tired. Be faithful in small things because it is in them that your strength lies என்று சொல்லுகிறார். மிக மிக அருமையான அற்புதமான வார்த்தைகள் நமது அனுபவத்திலே நம்மால் உணர முடியும். சிறிய சிறிய செயல்களை ஈடுபாட்டோடு செய்கின்ற பொழுது அது ஒரு பெரிய வரவை நமக்கு ஏற்படுத்துகின்றது. மன நிறைவை நிச்சயமாக நமக்கு அது தருகிறது. இது நமது அனுபவம். இதை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் நினைத்து பார்க்க முடியும். இது மதர் தெரேசா அவர்களுடைய இந்த வார்த்தைகள் உண்மையிலும் உண்மை. கைண்ட் வேர்ட்ஸ் கேன் பி ஷார்ட் அண்ட் ஈஸி டு ஸ்பீக், பட் தேர் ஈகோஸ் ஆர் ட்ரூலி எண்ட்லெஸ். அன்பான வார்த்தைகள் குறுகியதாக இருக்கலாம், மிக பேசுவதற்கு மிக எளிதாக இருக்கலாம், ஆனால் அவைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முடிவற்றவை. தேர் ஈகோஸ் ஆர் ட்ரூலி எண்ட்லெஸ் என்று சொல்லுகிறார். Let no one ever come to you without living better and happier. Be the living expression of God's kindness. Kindness in your face, kindness in your eyes, kindness in your smile. அன்பு, மகிழ்ச்சி, புன்னகை. அன்னை தெரேசா அவர்கள் இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவதற்கு நமக்கு தருகின்ற ஒரு வரப்பிரசாதங்களாக இருக்கின்றன. கைண்ட்னஸ் இன் யுவர் ஐஸ், கைண்ட்னஸ் இன் யுவர் ஸ்மைல், kindness in your face. That is the greatest gift that we can give to our own family members, to the people with whom we are serving, to the people with whom we are entertaining. So the most terrible poverty is loneliness and the feeling of being unloved. மிக அருமையாக சொல்லுகிறார். மிக மிக பயங்கரமான ஒரு வறுமை நிலை எது என்று சொன்னால் அது தனிமை துன்பம். The feeling of being unloved. அன்பு செலுத்த யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வறட்சியான ஒரு நிலை. இதை நாம் உலகத்திலே போக்க வேண்டும். எப்படி போக்க வேண்டும் என்று சொன்னால், through the kindness in our face, through the kindness in our eyes, through the kindness in our smile, we can be really messengers of love, messengers of God in our lives. That is what Mother Teresa points out through these words. If we have no peace, it is because we have forgotten that we belong to each other. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்கின்றோம், ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை மறக்கின்ற பொழுதுதான் நமது உள்ளத்திலே அமைதியின்மை என்பது ஏற்படுகிறது. இந்த உலகத்திலே அமைதி இல்லாது போவதற்கு காரணம் மற்ற நாடுகளை நேசிக்காமை, மற்ற மக்களை நேசிக்காமை, எல்லாம் எனக்குத்தான் என்று எண்ணுகின்ற ஒரு மனோபாவம். What can you do to promote world peace? Go home and love your family. மக்கள் உலக அமைதியை பற்றி பேசுகிறார்கள், சமூக சீர்திருத்தங்களை, சமூக நிலைகளை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். மதர் தெரேசா சொல்லுகிறார், அதெல்லாம் உண்மைதான், ஆனால் எங்கு தொடங்கப்பட வேண்டும்? இந்த உலக அமைதிக்கான மூலம் எங்கே இருக்கிறது? அது ஒவ்வொருவருடைய குடும்பத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். Go home and love your family, then world peace comes. மிக மிக அற்புதமான நடைமுறைக்கான ஒரு அன்பை அவர் இந்த வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகிறார். It is not how much we give, but how much love we put into our giving. நாம் எவ்வளவு தருகிறோம் என்பதில்லை, ஆனால் அப்படி தருவதிலே எத்தகைய அன்பை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு நிறைவை தருகின்ற, மனநிறைவை தருகின்ற நல்ல ஒரு ஆலோசனை என்றே சொல்ல வேண்டும். At the end of life, we will not be judged by how many diplomas we have received, how much money we have made, how many great things we have done. We will be judged by, I was hungry and you gave me something to eat. I was naked and you clothed me. I was homeless and you took me in. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் கடைசி காலத்திலே கேட்கப் போகிறாய். எவ்வளவு பெரிய சாதனைகளில், எவ்வளவு பெரிய பட்டங்களை பெற்றிருக்கிறோம் என்பதல்ல, மாறாக பசித்திருப்பவனுக்கு உண்ண கொடுத்தோமா, ஆடையின்றி இருந்தவனுக்கு ஆடை வாங்கி கொடுத்தோமா, மக்களை நிறைவுக்கு இட்டு சென்றோமா, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினோமா? இதைத்தான்
ஆண்டவர் கடைசி காலத்திலே நம்மை கேட்க இருக்கிறார் என்ற அருமையான வார்த்தைகளை அவர் சொல்லி நம்மை நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலே உற்சாகப்படுத்துகின்றார் பிறர் அன்பு நோக்கி. I alone cannot change the world, but I can cast a stone across the waters to create many ripples. நான் அலைகளை ஏற்படுத்த முடியும் ஒரு குளத்திலே ஒரு சிறு கல்லை கொண்டு. ஒருவேளை என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியாமல் போகலாம், ஆனால் என்னுடைய சிறு செய்கையினால் ஒரு சிறிய மாற்றத்தை இந்த உலகத்திலே கொண்டு வர முடியும். என்ன அற்புதமான வார்த்தைகளை மதர் தெரேசா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். God does not require us to succeed. He only requires that we should try. மிக அருமையான வார்த்தைகள். கடவுள் நம்மை வெற்றிகரமான மக்களாக ஆக்குவதற்காக நம்மை உண்டாக்கவில்லை. மாறாக நாம் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். முயற்சியினால் முன்னேறி செல்ல வேண்டும். முயற்சியினால் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். அந்த முயற்சி, இன்னோவேட்டிவ் ஸ்பிரிட், அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்ற அருமையான ஒரு ஆழமான கருத்தை இந்த புதிய ஆண்டிலே நமக்கு தருகிறார் என்றே சொல்ல வேண்டும். The greatest disease in the West today is not TB or leprosy. It is being unwanted, unloved and uncared for. We can cure physical diseases with medicine, but the only cure for loneliness, despair and hopelessness is love. மிக அற்புதமான வார்த்தைகள். இன்று உலகம் முழுவதும் பிரச்சனைகள், கவலைகள், உலகம் முழுவதும் போராட்டங்கள், உலக போர்கள், நாடுகளுக்கிடையே போட்டிகள், அனைத்துக்கும் காரணம் எது என்று சொன்னால் எல்லாரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக நினைக்காத ஒரு மனநிலைதான். அதைத்தான் மதர் தெரேசா அவர்கள் மிக அருமையாக சொல்லுகிறார். முதலிலே குடும்பத்திலே உங்களது அன்பு தொடங்கட்டும், அது ஊரிலே அது பரிமாறப்படும், அது உலகத்திலே அது வெளிச்சம் போட்டு காட்டும். இப்படி குடும்ப அமைதி இருக்குமானால் ஊரிலே அமைதி இருக்கும், ஊரிலே அமைதி இருக்குமானால் நாட்டிலே அமைதி இருக்கும், நாட்டிலே அமைதி இருக்குமானால் நிச்சயமாக உலகத்திலே அமைதி இருக்கும் என்று அந்த நடைமுறை அன்பை மிக அருமையாக தனது வார்த்தையின் வழியே வெளிப்படுத்துகின்றார் மதர் தெரேசா அவர்கள். உண்மையிலேயே அவருடைய வார்த்தைகளை நமது உள்ளத்திலே கொண்டு நாம் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டை நாம் எப்படி வாழ்வது, எவ்வளவு சிறப்பாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, நிறைவாக வாழ்வது என்பதற்கான ஒரு வெளிச்சம் அவருடைய வார்த்தைகளிலே நிச்சயமாக கிடைக்கிறது என்றே சொல்ல வேண்டும். Thank you very much, dear friends, for listening to my lecture on the message on Mother Teresa's words for fully human, fully alive life. This is the message for Happy New Year 2024. Thank you very much, dear friends. God bless you abundantly.